மாவட்டத்துல பவானியை சேர்ந்த யோகேஸ்வரி அப்படிங்கிறவங்க தன்னோட தாய் வீடான சேலத்துக்கு குடும்பத்தோட தீபாவளி பண்டிகைக்கு போயிட்டு மதியம் திரும்பவும் பவானி போறதுக்காக சேலத்துல இருந்து அரசு பேருந்துல ஏறி பவானிக்கு போயிருந்திருக்காங்க. அப்போ பக்கத்துல உட்கார்ந்திருந்த மற்றொரு பெண்மணி குழந்தைய அழ வச்சு பாத்திருக்காங்க. அவங்க கவனத்தை திசை திருப்பி பையில வச்சிருந்த 10,000 ரூபாய் ரொக்க பணத்தை திருடிக்கிட்டு சங்ககிரி பேருந்து நிலையத்துல இறங்கி போயிருக்காங்க. இதை தொடர்ந்து யோகேஸ்வரி தாம் பையில வச்சிருந்த 10,000 ரூபாய் பணம் திருடி போனதை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உடனே யோகேஸ்வரி அலறி அடிச்சுக்கிட்டு பேருந்துல இருந்து கீழே இறங்கி பணத்தை திருடிட்டு போன அந்த பெண்ணை தேடி பார்க்கும்போது அந்த பெண் அங்கிருந்து தப்பிச்சு போனதா தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து யோகேஸ்வரி சங்ககிரி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. புகாரின் பேர்ல சங்ககிரி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு பெண் பயணிகிட்ட 10,000 ரூபாய் அடிச்சிட்டு போன மர்ம பெண் பத்தின சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு.